கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்போது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த உலக காரியங்களே, உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களிலே நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பாவமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு கூறாதபடிக்கு பிதாவின் இடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானது. அது பிதாவினால் உண்டானது அல்ல. அது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உலக பாவ அடிமைத்தனத்திலே வாழாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு செலுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்கிறோமா? அல்லது நம்முடைய சுய சித்தத்திலே வாழ்கிறோமா? உலக பாவங்கள், உலக இச்சைகளிலே அடிமையா இருக்கிறோமா? மாம்சத்தின் இச்சைகளிலே அடிமையா இருக்கிறோமா? தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அவைகளை விட்டு மனம் திரும்புவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய இரக்கங்களை, அவருடைய தயவை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வாழ அர்ப்பணிப்போம். உலகத்தில் உள்ள காரியங்களில் அன்பு கூறாதபடிக்கு பிதாவின் இடத்தில் அன்பாயிருப்போம். அவர் நமக்கு கொடுத்த கற்பனைக்கு கீழ்ப்படிவோம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவர் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை உன்னை போல் பிறனையை நேசி என்பது. பிரியமானவர்களே, நம்மை போல் மற்றவர்களை நேசித்து அவருடைய கற்பனையை நிறைவேற்றுவோம். தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்லது நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக பாவ வாழ்க்கையிலே வாழாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதே பிதாவின் சித்தம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் மாறுவோம். கர்த்தருடைய கரங்களிலே இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு கூறாதபடிக்கு உலக காரியங்களை விட்டு விலகி தேவ சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவமான காரியங்களை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். அவருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு பாதுகாத்து வந்தவரே துதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரை பராமரித்தவரை துதிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. இப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலை காரியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கு வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. இப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கண்ணியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரீபா லபா ரபா தூராபா ரீகாபா ராகாபா ரபா ரீ ஆக்கபோர ஷெகல் எதினமர ஹரதரபல்லா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். என் இயேசு கிறிஸ்து தாமே நீர் சுகமாக்குகிறவர். பிள்ளைகள் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுங்கப்பா, விடுதலையாக்குங்க, சுகப்படுத்துங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் அவர்களை அப்பா சந்திங்க. குடும்பத்திலே அப்பா சமாதானத்தை கொடுங்க. தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. வருமானங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும் அப்பா. என் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. தடைகளை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில இருந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வளமினால் நிரப்புங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விகுனங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய நன்மை தாங்கி தாபரிக்கட்டும். கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.